தேமுதிக மேல வந்து ஏன் தான் அவங்கள வன்ம தள்ளி கூட்டுறாங்களோ, அவங்க பாவம் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வரல. எந்த ஊழலும் பண்ணல. அங்க கிட்டத்தட்ட வந்து அத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. பாதி பேர் இங்க போனாங்க. பாதி பேர் யார் பேர்லயும் எந்த பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல. இதுவரையிலும் இது ஒரு வருஷமா சொந்த காசை பயன்படுத்தி தான் எல்லாரும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மக்கள் படி தான் ஆட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த மூட்டை வாங்கின, இந்த மூட்டை வாங்க ஒண்ணும் பெருசா கல்யாண மண்டபத்தை மீட்கல. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜை மீட்கல. இழப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. கேப்டன் இறந்ததுக்கப்புறம் இழப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வன்மத்தை மட்டும் ஏன் கொட்டி கொண்டு இருக்கிறாங்க? அங்க போய் நல்ல பிரியாணி ஆண்டாவா பிரியாணி அங்க போனா யாரு போனாலும் சாப்பாடு கிடைக்கும். பிரியாணி போடுறாங்க. சொந்த சோத்து கூட விசுவாசம் இல்லாம இந்த பாலிமர் சேனல் போன்றவர்கள் நேற்று முந்தாண்டில் உலகத்தை எங்க போனாலும் சரி, அஷ்டமி நவமிங்கிறதுனால யாரும் மனு வாங்க போல. இன்னைக்கு பாருங்களேன், எல் வெங்கடேசன் யாரோ ஒருத்தர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மேலதாளத்தோட போய் வந்து விருப்ப மனு வாங்க போயிருக்காரு. இன்னைக்கு அந்த வீடியோவில் வந்து தேமுதிக அலுவலகம் பொங்கி வழிகின்றது, நிரம்பி வழிகின்றதெல்லாம் போல. தேமுதிக பற்றி பேசுவதற்கு 1000 பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. அவர்கள் இந்த மாதிரி பாசிட்டிவா பேசுற விஷயங்கள் எல்லாம் எடுத்து பரவ செய்ய மாட்டேங்கிறார்கள். இந்த சமூக வலைதளங்களில் நெகட்டிவாகவும் அவர்கள் பற்றி விமர்சனம் செய்கிற விஷயங்களை தான் மல்லு கட்டிட்டு பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. கேப்டனை பற்றியும் தேமுதிக பற்றியும் தேமுதிக வந்த இந்த எல் வெங்கடேசன் போன்றவர்கள், அந்த பார்த்தசாரதி போன்றவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்து காலங்காலமாக ஊடாக போன்றவர்களை பற்றி அவர்கள் செய்த சேவைகள், சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள்லாம் பேசுறதுக்கு 1000 இருக்குது. இது மாதிரி ஒரு 10 யூடியூப் சேனலை உற்சாகப்படுத்தி அவங்கள பேச வச்சா பாசிட்டிவ்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சா நெகட்டிவ் தன்னால் குறைஞ்சிரும். இவங்க அந்த சேனலை கண்டுட்டு வெறிச்சோடி கிடக்குன்னா அஷ்டமி நவமியில் யார் எந்த ஆஃபீஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு? எந்த ஆஃபீஸும் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆகிவிட்டது. ஆகவே தேமுதிக இந்த மக்களை சேர்ந்து இந்த பிஆர்ஓ குழுக்கள் மக்களை சேர்ந்து சினிமாவிலே ஒரு இந்த இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். பொது வழியில் தேவையில்லாத விமர்சனங்களை மறைத்து விட்டு பாசிட்டிவான விஷயங்கள், நன்மையான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பத்திரிகை செய்தியை சந்தித்து கேள்வி பதில் எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவாக பேசினாலே பாதி பிரச்சனைகள் தீரும். இன்னும் கூட்டணி நடிச்சுக்கிறாங்க. எந்த கூட்டணி தான் நிறைவேறிருக்கு? எல்லாமே இந்த பிப்ரவரி 2 மார்ச் 1 வீக்கில் தான் நிறைவேற போகுது. அதுக்குள்ளே இவங்க வந்து மாநாட்டில் அவசரப்பட்டு அறிவித்தது வந்து அன்னைக்கு அறிவிக்க போகிறேன்னு சொன்னது அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். நம்ம சேனலில் சொன்னால் அன்னைக்கு அறிவிக்க மாட்டாங்கன்னு. அதை கொஞ்சம் தவிர்த்து இந்த மீடியாவை பற்றி தெரிஞ்சு இனிமேலாவது மீடியாவாலே வீழ்ந்த ஒரு கட்சி சாதுரியமாக காய் நகர்த்தினால் பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது. நல்ல சேனல்ஸ், நல்ல பேச்சாளர்களே அவங்க வந்து ஒரு தமிழ் முறை கேப்டன் சேனல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நிறைய பேர் கூப்பிட்டு பேச வைக்கலாம். அதில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது மாதிரி வெளியில் நிறைய பேசிகிட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தலாம். எலெக்ஷன் டயத்தில் என்னாச்சும் அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆகவே வந்து இனிமேலாவது சாதுரியமாக தேமுதிக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு